Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 24/7/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:20க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் நேற்று, அதாவது 23/7/2026 மாலை 5 மணியுடன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த நேரத்தில் இதுவரைக்கும் இந்த 2026 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க, அதில் கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் கிடச்சிருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை 70,485 70,485 ஆன்லைன் அப்ளிகேஷன் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கு போத் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சேர்ந்து 70,485 அப்ளிகேஷன் சப்மிட்டட். இதில் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்க 40,760 அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா 29,725. இது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஸோ டோட்டலாக 70,485. ஓகே சார், இந்த தகவலெல்லாம் எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் தான். உங்களுக்கு இன்று சன் நியூஸ் செய்தியில் வந்ததை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா டெக்ஸ்ட் மெசேஜாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் மூலமாக அவருடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி சீட்டு, என்ஆர்ஐ சீட்டு, டீம்டு சீட்டு, பாண்டிச்சேரி சென்டாக்கில், அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்கள்லேயும் சேர்ந்து 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செய்தி இதுதான். இப்போ இது டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னா நான் டைப் பண்ணி போட்டதில்லை. ஓகேங்களா? வந்த செய்தியை உங்களுடைய புரிதலுக்காக வித் ப்ரூஃபோட சன் நியூஸில் வந்த செய்தியை எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இது வாட்ஸ்அப் மெசேஜ் கிடையாது, அதிகாரப்பூர்வ தகவல். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க நேற்று கால அவகாசம் நிறைவடைந்துள்ள நிலையில் மொத்தம் 70,485 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இதில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன்ஸ் 40,760. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 29,725 விண்ணப்பங்களும் பெறப்பட்டுள்ளன. இவை பரிசீலிக்கப்பட்டு தகுதியான விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு நீட் மதிப்பெண் விவரங்களுடன் சேர்த்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடப்படும். இப்போ இந்த நேரத்தில் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, சார் நான் அப்ளை பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட்டை வைக்காம விட்டேன், இந்த டாக்குமெண்ட்டை வைக்காம விட்டுட்டேன், இல்லைன்னா டிசி வைக்க வேண்டிய இடத்துல நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணிட்டேன், நேட்டிவிட்டிக்கு பதிலாக நான் பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டேன், அதாவது மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன், இதன் காரணமாக என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் இதற்காக பயப்பட தேவையில்லை. அப்படி நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்டை மாற்றி அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய உடனடி வேலை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயில் ஐடியிலிருந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் எந்த மாதிரியான தவறுகள் செய்துள்ளீர்களோ அந்த தவறை மென்ஷன் பண்ணி ஒரு மெயிலை போடுங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகாது. அதற்கு பதிலாக உங்களுக்கு மெயில் வரலாம். இல்லைன்னா இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில், அதாவது எலிஜிபிள் லிஸ்ட், இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு 2 லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. எலிஜிபிள் லிஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்து இந்த ரீசனுக்காக
உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வித்ஹெல்டு பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ மிஸ் ஆன டாக்குமெண்ட்டை திரும்ப ரீஅப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதற்காக மாணவர்களோ பெற்றோர்களோ பதட்டமடைய தேவையில்லை. என்னோடய அப்ளிகேஷன் ஏதாவது ரிஜெக்ட் ஆகிருமா அப்படின்னு பயப்பட தேவையில்லை. அப்படி நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உங்களுடைய அதாவது கேண்டிடேட்டுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து மெயில் போடணும். அது இல்லை அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஒரு 8 ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் கால் பண்ணி கேட்டு உங்களுடைய குறைகளை நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதுக்கப்புறம் மெயில் போடலாம். அதன் பிறகு கவர்மெண்ட் கோட்டாக்கான எலிஜிபிள் லிஸ்ட், அதை தான் என்ன சொல்கிறோம், ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். கவர்மெண்ட் காலேஜுக்கு கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, மைனாரிட்டி கோட்டாக்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு, பிடபிள்யூடி கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எல்லாத்துக்கும் செப்பரேட் ரேங்க் லிஸ்ட்டு விடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இது எலிஜிபிள் லிஸ்ட், இது இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. இன்எலிஜிபிள் லிஸ்ட்டை உடனடியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு மறு வாய்ப்பு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு 2 நாட்களோ அல்லது 3 நாட்களோ டைம் கொடுத்து இந்த பீரியடு இந்த டைமுக்குள்ளே உங்களுடைய மிஸ் ஆன டாக்குமெண்ட்டு இல்லைன்னா இந்த காரணத்துக்காக நீங்கள் வைக்க மறந்த டாக்குமெண்ட்டை வந்து உடனடியாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி சப்மிட் பண்ணவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இன்எலிஜிபிள் லிஸ்ட்டிலிருந்து எலிஜிபிள் லிஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதுதான் இதுவரை நடந்துள்ள நடைமுறை. கடந்த ஆண்டுகளில் இந்த மாதிரியான நடைமுறையை தான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது நீங்கள் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் உடனடியாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மெயிலை போடுங்க, ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இதுவரை 70,485 அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு 40,760, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 29,725 அப்ளிகேஷன் so far submitted. இந்த so far submitted அப்ளிகேஷன்லேருந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு, இன்எலிஜிபிள் கேண்டிடேட் எவ்வளவு, இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த டைமுக்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அந்த மிஸ் ஆன டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டிலிருந்து எலிஜிபிள் லிஸ்ட்டுக்கு மாற்றப்படுவீர்கள். ஓகேங்களா? ரேங்க் லிஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி சீட்டு, பிடபிள்யூடி சீட்டு, அதே போல் ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்டு 7.5% எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணிடுவாங்க, எலிஜிபிள் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. கூடிய விரைவில் அதுவும் வெளியிடப்படும். ஸோ அனைத்து தகவல்களும் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கான ஆலோசனை, உங்களுக்கான வழிகாட்டுதல்களை கட்டண சேவையில் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.